எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாயிருந்து இம்மட்டும் தேவன் நம்மை வழிநடத்தி வருகின்ற கிருபைகளுக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளை எழுதினவர் இங்கே அழகாக சொல்லுகிறார், செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானமாம். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவர் எழுதி வைத்த வார்த்தைகள், நம்முடைய வேதம் அவருடைய மறுமொழிகளால் நிறைந்திருக்கிறது. செம்மையான மறுமொழி சொல்லுகிற வார்த்தைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அதான் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் மணவாட்டி சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளை 1வது அதிகாரம் 2வது வசனத்திலேயே நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை செம்மையான மறுமொழி உடையது. நாம் என்ன கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் கேட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கேள்விகள் காணப்பட்டாலும் அதற்கு சரியான மறுமொழி நம்முடைய வேதத்தில் உள்ளது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள், நமக்கு சரியான மறுமொழி இந்த வேதத்தில் காணப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆனபடியினால்தான் வேதம் நீதிமொழிகளை ஆக்கியவன் அழகாக சொல்லுகிறார், செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். ஆம், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. இன்று மணவாட்டி மணவாளனுடைய முத்தத்திற்காக ஏங்கி நிற்பதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் கூட எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனுடைய முத்தங்கள் இந்த வேதத்தில் நிறைந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த முத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவன் நம்மை முத்தமிடும்படியாய் அவருடைய வார்த்தைகளை தேடி தேடி நாம் வாசிக்கும்போது செம்மையான மறுமொழி, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மறுமொழி இந்த வேதத்தில் காணப்படும். நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நம்மை நடத்தும். தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் அவருடைய வார்த்தைகள், முத்தங்களாகிய அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன். அல்லேலூயா.